அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே எவ்வுயிரும் எவ்வுலகும் ஈன்று புறம்பாய் இருந்து திருவிளையாட்டு எய்தியும் பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் ஆதியும் நின்ற ஆனந்த வெள்ளம் கண்டு ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர். இந்த ஊருக்கு தொழிற்சாலை வரப்போகுதோ இல்லையோ புதுசா 2 பைத்தியங்க வரப்போகுதுன்னு சொல்லுங்க. ஏய் கிழவி சும்மா இருக்க மாட்ட. ஏய் தாடிகாரா தோ நாங்க மறுபடியும் வந்துட்டோம். என்ன உன்னை காணோம் பயந்துச்சியா? ஆணவ மலத்துதித்து அலைந்ததில் உழைந்திடும் நினவை புழுவென நெளிந்துடு சிந்தையும் படிரும் பாவமும் பழுப்புறு நினைப்பும் தவறும் அழுக்காரும் இவர் பொச்சாப்பும் பெருமான் நின் இணை அடிக்கு அபயம் அம்பலத்தரசே அடைக்கலம் உனக்கே. விஜய் 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 பாம்பு பாம்பு. மாம்ஸ் கன் எங்க? வேணாம் 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 விஜய் கன்னுலாம் எதுக்கு விஜய்? எங்க மாம்ஸ் அந்த கன்னு? வேண்டாம் வேண்டாம் விஜய் எதுக்கு விஜய்? மாம்ஸ் ஜஸ்ட் கீப் குவைட் மாம்ஸ். எங்க இருக்கு என் கன்னு? அனாவசியமா பாம்பெல்லாம் சுடக்கூடாது நாகதோஷம் வரும்னு சொல்லுவாங்க. அட அட நீங்க வேற மாம்ஸ். எங்க எங்க இருக்கு என் கன்னு? ஐயோ இந்த ஊர்ல சித்தருங்க எந்த ரூபத்துல வேணா வருவாங்க வேண்டாம். அதுவும் இல்லாம நீங்க வாய் துடுக்கா பேசுனீங்கல்ல அதனாலே அப்படி நடந்திருக்கும். மாம்ஸ் ப்ளீஸ் கீப் குவைட் மாம்ஸ். எங்க இருக்கு என் கன் மாம்ஸ்? விஜய் சொல்றதை கேளுங்களேன் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். அது தானா போயிடும் விடுங்க. ரோட கிராஸ் பண்ணி போயிருக்கோம் அதுக்குள்ள சித்தர்னு சொல்லிட்டீங்களே.
கொஞ்சம் அசண்டா என் காதுலயே பூ சுத்துவீங்க. Bloody hell. அப்படி இல்லை விஜய், நான் ஏன் பயத்து சொன்னேன் அவ்வளவுதான். Rubbish. எதை பார்த்தாலும் சித்தர். ஏன் விஜய், என்னாச்சு விஜய்? பார்த்து. என்ன விஜய், என்னாச்சு? என்ன என்னாச்சு? வாட் ஹேப்பன்? பங்க்சர். ஐயோ, இதுக்கு தான் சொன்னேன் நான், சித்தரன் கிட்டலாம் தேவையில்லாம விளையாடாதீங்கன்னு. அவங்க இப்போ அவங்க விளையாட்டு உங்ககிட்ட காட்டிட்டாங்கல்ல. ஆனா நீங்க வேற மாம்ஸ், எதுக்கு எதை கனெக்ட் பண்றீங்க? இப்படிதான் போன தடவை என் சொல் பேச்சை கேட்காம காரை கொண்டு போய் மரத்துல மோதினீங்க. இந்த தடவை ஜஸ்ட் மிஸ், ஏதோ போயிட்டோம். ஏன் விஜய், இந்த ஊருக்குன்னு சித்தருங்க சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதை மதிச்சு நம்ம நடந்தா என்ன குறைஞ்சு போயிடுவோம்? மாம்ஸ், என்ன எனக்கே லெக்சரா? ஒருத்தரை மதிக்கணும்னா முதல்ல அவங்கள நான் நம்பணும். அப்படி நம்புறப்போ பாத்துக்கலாம். இப்போ ஆக வேண்டியதை பாருங்க. ஸ்டெப்னி எடுத்து மாட்டுங்க. கமான். மாத்துறேன்டா, குணத்தையே மாத்துறேன். என்ன முணுமுணுப்பு? நத்திங் விஜய், இப்ப மாத்துறேன். சீக்கிரம் மாம்ஸ். Hurry up, moms. Mom, speed up, moms. தம்பி ப்ளீஸ், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி மாத்தணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? தேங்க்ஸ். சார், நானே பண்ணிடுறேன் சார், நீங்க இருங்க. வண்டி ரெடி சார். இந்த தேங்க்யூ, தேங்க்ஸ் உன் டைம்லி ஹெல்ப்புக்கு. கொஞ்ச நேரத்துலேயே உன் எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணிட்டியே, குட். உன் பேர் என்ன? கண்ணன். இந்த ஊரா? ஆமாம் சார். நாங்கள் ஆக்சுவலாக போன மாதம் சுகர் ஃபேக்ட்ரி திறக்கிறது சம்பந்தமாக இங்கே வந்திருந்தோம். அப்போ நாங்கள் ஒன்று இங்கே பார்க்கலையே. நான் உங்களை பார்த்துருக்கேன் சார். படிச்சிருக்கியா? எஸ். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி அக்ரி. எக்ரிக்கெல்லாம் இன்னும் வேல்யூ இருக்கா? நீங்கள் என்ன மாத்திரையா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சோறு தானே சாப்பிட்றீங்க? குட் குட் ஆன்சர். யோ, டேக் இட் மேன். எதுக்கு சார் இது? பெரிய உதவி பண்ணிருக்க. செஞ்ச உதவிக்கு சன்மானம் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது.
நான் வரேன். வெயிட் 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 வெயிட். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படியாவது இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உன்னோட ரெஸ்யூமே மாம்ஸ் கிட்ட கொடுத்துரு. உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன். முதல்ல சுகர் ஃபேக்டரி வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்ன 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 சொன்ன? சுகர் ஃபேக்டரி வரட்டுமா? ஏன் வராதா? ஏன் அப்படி சொன்ன? Tell me, come on, tell me why. உத்தரவு கிடைக்கணுமே. ஏன் கிடைக்காது? அதெல்லாம் கிடைக்கும். ஏதோ லஞ்சம் கொடுத்த காரியத்தை சாதிச்சுக்கிற மாதிரி பேசுறீங்க. உத்தரவு கொடுக்க வேண்டியது இந்த ஒரு சாமிங்க. அதிகமா லஞ்சம் கொடுத்து உன்னால உத்தரவு தடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்ற? சாமி தானே உத்தரவு கொடுக்க போறாரு. நானும் இப்ப என்ன சொல்லிட்டேன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஆரம்பிங்க பார்க்கலாம் தானே சொல்றேன். லுக்கியா, ஆரம்பிக்க தான் போற, அதையும் நீ பார்க்க தான் போற. மாம்ஸ், இவனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான நேரத்துல இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்குறேன். என்ன திமிரு, உதவி செஞ்சவனுக்கு பதிலடி கொடுக்க போறியா? ஓகே, நல்லா அவனை என் மனசுல பதிய வச்சிட்டேன். நான் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடுறேன், கிளம்புவோம். ஐயா வாங்க ஐயா. பாண்டே, என்ன நீ வந்திருக்க? ராஜதுரை வரல? அவர் தான் நாய் கடிச்சிச்சு. நாய் கடிச்சிச்சா? என்னையா சொல்ற? ஆமா சார், கால்ல கட்டு போட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாரு. ஓ, நீ எங்களுக்கு வேண்டியது செய்ய போறியா? மை காஷ். சரி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. மாம்ஸ், நீங்க போங்க விஜய், நான் எடுத்துட்டு வரேன். வா பாண்டி, உன் ஹைட்டுக்கு எதெல்லாம் தூக்க முடியுமோ நீ தூக்கிக்கோ. சரிங்க. அதெல்லாம் நான் தூக்கிறேன். அதை கொடு பாண்டி. ஏதோ பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்ன. எனக்கு பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? துரையண்ண பிஸ்கட் ரொட்டியும் வாங்கி வைக்க சொல்லியிருக்காரு. வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா சார்? What 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 rubbish? மாம்ஸ், இருங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஏன்பா, நாங்க தான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வருவோம் தெரியுமே. யூசுவலா பிரசிடென்ட் ஐயா வீட்டுல ஏதாவது பண்ணி அனுப்புவாங்களே, அது மாதிரி எதுவும் பண்ணி அனுப்பலையா? ரஞ்சினி அம்மா இப்ப வீட்டுல பலகாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க சார். அப்போ ரஞ்சினி இப்போ டிஃபன் கொண்டு வருவாங்களா? இல்லையே, என்ன எடுத்துட்டு போடான்னு சொன்னாங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ நோ 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 நோ, நீ போ, ஆனா நீ கொண்டு வராத. நான் சொன்னேன்னு ரஞ்சினி கிட்ட சொல்லி அவங்களே கொண்டு வர சொல்லு. ஓகே ஓகே. சரி சார், வேற ஏதாவது வேணுமா? ஆஹா, வேற எதுவும் வேண்டாம், நீ போ. மாம்ஸ், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ஹீட்டர் ஆன் பண்ணுங்க, நான் இப்போ போய் குளிக்கணும். ரஞ்சினி, ஸ்வீட் ரஞ்சினி. வந்த உடனே அவளை பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? சுகர் ஃபேக்டரின்ற காரணத்தை வச்சுட்டு நீங்க வரதே அவளுக்காக தானே. ஆனா நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்க போறது இல்லை. உனக்கு மனைவி ஆக போறோம் என் பொண்ணு தான். சின்னையா, சின்னையா. வாடா பாண்டி, விஜய் சார் வந்துட்டாரா? வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? கேட்டாரு, உங்களை நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டேன். நீ ஒருத்தம் போதண்டா ஊர் ஃபுல்லா டமார் அடிக்கிறதுக்கு. சரி, நான் வரல, நான் அவர் எதுவும் கோச்சிக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்கல, அவருக்கு பொசிக்குதான். சீக்கிரம் டிஃபனை கொண்டு வர சொன்னாரு. டேய், டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டு கிளம்பு. இன்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு. ரஞ்சினி அம்மா தான் கொண்டு வரணுமா? சரி ஓகே, அவளே எடுத்துட்டு போக சொல்லு. ரஞ்சினி கொண்டு போவா. என்ன அந்த ஆள் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நீ கொண்டு போறதுன்னா கொண்டு போ. இல்ல அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே, நீ எடுத்துட்டு போ. ஏய் ரஞ்சனி, சாப்பாடு எடுத்துட்டு போறது பரிமாறுதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க செய்யறது. விஜய் சார் நம்ம ஊருக்கு வந்திருக்க விருந்தாளி, நாம தான் உபசரிக்கணும். அப்பா உன்னதான் எடுத்துட்டு போக சொன்னாரு. அப்பா சொன்னா செய்யலாம், ஆனா வந்திருக்கிற விருந்தாளியே சொல்லக்கூடாது. யார் வந்து சாப்பாடு கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், யார் வந்து பரிமாறணும்னு இந்த மாதிரி இல்லாம சொல்லுவாங்க.
போட்டதை சாப்பிட்டுட்டு போகணும். ரஞ்சனி, அவர் கோடீஸ்வர வீட்டு புள்ள. அவர் நினைச்சா ஸ்டார் ஹோட்டல்ல எங்க வேணாலும் தங்கி இருக்கலாம். இங்க வந்து தங்கணும், நம்மளெல்லாம் எதிர்பார்த்துருக்கணும்னு அவருக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரணும்? சாமி தான் உத்தரவு கொடுக்கல, போக வேண்டியதானே. திரும்ப திரும்ப வந்துகிட்டு. ச்சே. டேய் பாண்டி, டிஃபனை நீயே எடுத்துட்டு போடா. ரஞ்சினி அம்மா ஏன் வரலன்னு டேய் கேட்டா ஏதாவது நீயே சொல்லி சமாளிடா. வெறுப்பு. ஏய், சொல்லி சமாளிடா. இந்த கோவிலு சித்தர் சாமிங்க கட்டினது. இப்பவும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சித்தருங்க வந்து பூஜை பண்றாங்க. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நான் சித்தவனத்துக்குள்ள போகத்தான் போறேன். வரும் பௌர்ணமி அன்று 2 முக்கிய நிகழ்வுகள் நடக்க உள்ளன. ஒன்று கோவிலில், மற்றொன்று சித்தவனத்தில். கோயிலில் நடக்க இருப்பதை நானும் காண தயாராயிருக்கிறேன். கலிங்கம் உடுத்து, மாலை அணி, லிங்கம் வணங்கு, விருச்சம் வலம் வா, வேண்டினில் அடுத்தது தெரியும். கண்ணா, என்ன உனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதா? ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கானா, எதுக்குன்னு இப்படி சலிப்பா சொல்லுங்கிற? ஊருக்கு கேக்குற மாதிரி மைக் வச்சு சொல்லட்டுமா? அப்படி என்ன சொல்ல போற? ஒன்னும் இல்ல, திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ இந்த மாதிரி தேடி வர்றது உங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆயிடும்? தெரியட்டுமே. எதுக்கும் நான் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். நீ வேணா இப்படிலாம் இருக்கலாம், என்னால இப்படிலாம் இருக்க முடியாது. எனக்குன்னு எங்க அம்மா, அக்கா, இந்த மாதிரி நிறைய. உன் அம்மா, அக்கா, அப்படியே இந்த ரஞ்சினியே சேர்த்துக்கோயேன். உன் குடும்பத்தை நான் ஏன் குடும்பமா எப்பவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ உன் குடும்பத்துல என்ன ஒருத்தியா சேர்த்துக்கவே உனக்கு மனசே வர மாட்டேங்குது. உன் காலை சுத்தின நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வரனே, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சரி, நான் முக்கியமா எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிடுறேன். அவன் மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான். யாரு? சும்மா ஒண்ணும் தெரியாதது மாதிரி பேசாத. அதான் அந்த விஜய். அவனா? அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த? அவன் வந்ததான் எனக்கு தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஊர்ல எல்லாம் அவங்க கார் பஞ்சர் ஆகி அவனும் அவங்க மாமாவும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் ஸ்டெப்னி எடுத்து மாட்டி விட்டேன்.
நீ என்ன உங்களுக்கு எடுபடியா? எக்கேடோ கெட்டு போகட்டும்னு நீ வர வேண்டியதானே? அவங்க நின்னது நம்ம ஊர் எல்லையில. நம்ம ஊர் எல்லையில ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும்போது நாம எப்படி சும்மா வர முடியும்? அவன் தான் பணத்தால இந்த உலகத்தையே வாங்கிட முடியும்னு நினைக்கிறான்ல. எப்படியாவது போகட்டும், உனக்கு என்ன? அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அதுக்காக என் குணத்தை என்னால மாத்திக்க முடியாது. இந்த உன்னோட குணம் தான் உன் பின்னாடியே என்ன சுத்த வைக்குது. போதும் போதும், வேற என்ன? வந்திருக்கிற விருந்தாளிக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் எங்க வீட்டுல தான் தயாராகுது. வந்திருக்கிற துரைக்கு நானே டிஃபன் கொண்டு போய் கொடுத்து அதை நானே அவருக்கு பரிமாறவும் செய்யணுமா? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் புத்தி இல்ல, அவனுக்கும் இல்ல. பெரிய முதலாளியோட புள்ள, ஒரே வாரிசு. தான் மகனுக்காக கேட்டா உங்க அப்பா வேணான்னு சொல்லிட போறாரு. சுலபமா முடிஞ்சிரும். நீயும் பெரிய வீட்டு மகாராணியா இடுப்புல சாவி கொத்தோட உலா வரலாம்ல. எதுக்கு இப்படி வந்து அல்லாடிட்டு இருக்க? இது உன் வாயால கேட்கதான் உன்னை பார்க்க வந்தனா? இன்னொரு சுலபமான வழி இருக்கு. அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கண்ணை மூடிடு.